ஹலோ கைஸ், இது கொஞ்சம் பியூர் லெவலான ட்ரிக்கியான பசில் கொஷின். எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் வரல. அதுக்காக சொல்யூஷன் பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். ஸோ அதை நான் எப்படி சால்வ் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் படித்தோமா, தேர் ஆர் மொத்தம் 8 பாக்ஸஸ் இருக்குது, அரேஞ்ச் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகே, அண்ட் தேர் ஆர் 4 பாக்ஸஸ் பிட்வீன் B3 அண்டு B8. அப்போ எழுதிக்கலாம் B3 4 பாக்ஸ், 2 கேஸ் வர வாய்ப்பு இருக்குது. B8 ஓகே. இங்கே வந்து B8 மேலே போட்டுப்போம். 1 2 3 4. ஓகே, B3 கீழே. அடுத்து என்ன சொல்லியிருக்கான், there are 2 boxes between B8 and B1. 2 பாக்ஸஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கீழே இங்கே போட்டோம்னா ஏற்கனவே இங்கே 6 பாக்ஸு, கீழே 2 பாக்ஸ் போட்டால் 8 9, ஆனால் மொத்தம் 8 பாக்ஸ் தான். அப்போ வந்து கீழே B8, கீழே வந்து B1 வராது. அப்போ இங்கே தான் வரும் B1 இங்கே. அதேமாரி தான் இங்கே மேலே, இங்கே ஏற்கனவே 6 பாக்ஸ் இருக்குது, இங்கே மேலே வந்து 2 போட்டால் இங்கே போனால் அப்போ 9 பாக்ஸ் ஆகிடும். அப்போ B1 அங்கே வராது, B1 இங்கே தான் வரும். ஓகே, அடுத்தது there are 3 boxes between B1 அண்டு B6. 3 பாக்ஸஸ் வந்து நம்ம மேலே போட்டால், இந்த கேஸில் வந்து நம்ம மேலேயும் போடலாம் கீழேயும் போடலாம். அப்போ 1 2 3 பாக்ஸ் B6 இங்கே வரும். ஓகே, அப்போ வந்து இன்னொரு எழுதிப்போம், B1 B8 1 2 3 B6 இங்கே போட்டுக்கலாம். ஓகே, 1 2 3 மொத்தம் 8 பாக்ஸ் இருக்கா. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 பாக்ஸ். இங்கேயும் 4 5 6 7, இன்னொரு பாக்ஸ் எங்கே போட்டுக்கலாம். இங்கே வந்து என்னது B1 B3, இங்கே 3 1 2 3. அப்போ மேலே B6 இங்கே போட்டுக்கலாம். இன்னொரு கேஸ் வரும் 8 B1, இங்கே B3. ஓகே, 1 2 3 B6 இங்கே போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, 8 பாக்ஸு. அடுத்து நான் சொன்னது ஒன்லி 2 பாக்ஸ் பிட்வீன் B6 அண்ட் B2. 2 பாக்ஸ் தான், இங்கே தான் B2 வரணும். நான் ஜஸ்ட் 2 மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே 2 பாக்ஸ்னால் அப்போ இங்கே 2 வரும். இந்த கேஸில் 1 2னா இங்கே B2, இந்த கேஸில் 1 2னா இங்கே 2. ஓகே, there's only 1 box between B2 and B4. 1 பாக்ஸ் தான். அண்ட் அப்போ B4 இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். அடுத்தது B4 is not placed immediately above or below B6. அப்போ B4 இங்கே வராது, B4 இங்கே தான் வந்தாகும். ஓகே, இந்த கேஸில் இங்கே ஒரே வழி தான் இருக்குது, இங்கே தான் போட்டாகணும். இந்த கேஸில் இங்கே தான் போட்டாகணும் B4. இந்த கேஸில் இங்கேயும் போடலாம், ஆனால் மேலேயும் கீழே வரக்கூடாதுனால இங்கே போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது there is a gap of 2 boxes between B5 and B7 and B5 is placed one of the boxes above B8. அப்போ B5 இங்கே தான் வரும். எத்தனை 1 2 3 4 7. அதுக்கப்புறம் 2 பாக்ஸ் கேப்பா. இந்த கேஸில் பாருங்கள், இங்கே B5 5, இங்கே B7 போட்டுடலாமா. 1 2 3 4 5 6 7 8 வந்துடுச்சு. அப்போ இங்கே B5 போட்டால் B7 இங்கே போட முடியாது. அப்போ இந்த கேஸ் இல்லை. இந்த கேஸ் ஆக்சுவலி இது ஆன்சர் வந்துடுச்சு, இருந்தாலும் மற்ற செக் பண்ணி பார்த்துப்போம். B5 மேலே இங்கே போட்டால் ஏற்கனவே 4 8, இந்த கேஸும் அப்போ வராது, அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து B5 மேலே போட்டால் வராது. இப்போ இதுதான் ஆன்சர். இங்கே தான் நான் வந்து ஆக்சுவலி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, இந்த கேஸை விட்டுட்டு இந்த 3 கேஸை வச்சே நான் போட்டுட்ருந்தேன் டெஸ்ட்டு போடும்போது. அதனால் எனக்கு ஆன்சர் வரல, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதனால் எப்போ நம்ம டெஸ்ட்டு பசில் சால்வ் பண்ணும்போது என்ன பாசிபிள் கேஸ் வருதோ எல்லாத்தையும் எழுதிடுங்க, டைம்னாலும் பரவாயில்ல. ஏன்னா கடைசியில் எல்லா கேஸும் வர மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சின்ன கேஸ் விட்டுருப்போம், ஒரு கேஸ் விட்டுருவோம். ஒரு 4 கேஸ் வருதுன்னா ஒரு
ஒரு 3 கேஸ் எழுதியிருப்போம். அந்த ஒரு கேஸில் ஆன்சர் வரும். அதனால் எப்போ பசில் சால்வ் பண்ணாலும் என்ன பாசிபிள் கேஸோ எல்லாத்தையும் எழுதுங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, அப்போ தான் பசில் சால்வ் பண்ண முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு புதுசாக ஏதோ பசில் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பை பை.